ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் தை பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். 5 ஜனவரி 2026 வியாழக்கிழமை, விஷுவாவசு வருடம் தை மாதம் 1ஆம் நாள், தை பொங்கல். பொங்கல் வைக்க சிறந்த நேரங்கள் மணி வரை மற்றும் காலை 9:10 மணி முதல் 11:30 மணி வரை பொங்கல் வைக்க மிக சிறந்த நேரமாகும். காலை 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஓரை என்பதால் இந்த நேரத்தில் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைப்பது மகத்தான பலனை தரும். திதி துவாதசி இரவு 8:16 மணி வரை, பிறகு திரையோதசி. நட்சத்திரம் கேட்டை காலை 5:47 மணி வரை, பிறகு மூலம். யோகம் விருத்தி இரவு 8:37 மணி வரை, அதன்பின் துருவம். கரணம் கௌலவம் காலை 7:07 மணி வரை, பிறகு சைதுளை இரவு 8:17 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு தைப்பொங்கல் திருநாள். ஆனா உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்ந்துகிட்டு இருக்குங்க. அதனால கொண்டாட்டத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள் வராம பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு ஒரு முடிவோட இருங்க. குடும்பத்துல பெரியவங்க கிட்ட ஆசி வாங்கும்போது அவங்க ஏதாவது அறிவுரை சொன்னா பொறுமையா கேளுங்க. கோவத்தை மட்டும் இன்னைக்கு கடையில மூட்டை கட்டி வச்சிடுங்க. பொங்கல் பானை வைக்கிறப்பவோ பூஜை பண்றப்பவோ பதட்டம் வேண்டாம். நிதானமா செஞ்சாலே எல்லாம் நல்லபடியா நடக்கும். வண்டி வாகனத்துல வெளியூருக்கு போறதா இருந்தா வேகத்தை குறைச்சு நிதானமா ஓட்டுங்க. கூட்ட நெரிசலான இடங்களுக்கு போறதை தவிர்த்துட்டு வீட்ல குடும்பத்தோட அமைதியா பண்டிகையை கொண்டாடுறது தான் புத்திசாலித்தனம். பண விஷயத்துல இன்னைக்கு பெருசா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். முக்கியமா இன்னைக்கு இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப துணை நிக்கும். மனசுல குழப்பம் வந்தா எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கோங்க. நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்ணாம சிரிச்ச முகத்தோட கடந்து போறது நல்லது. இன்னைக்கு பொறுமை காத்தா நாளைக்கு எல்லாமே உங்க வழிக்கு வரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு இரட்டிப்புச் சந்தோஷம் காத்திருக்கு. பொங்கல் பண்டிகையே ரொம்ப உற்சாகமா ஆடம்பரமா கொண்டாடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் மறைஞ்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்ப பரிமாறிப்பீங்க. வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை இருக்கும். அவங்கள உபசரிக்கிறதுலயே நேரம் ஓடிடும். சர்க்கரை பொங்கல் மாதிரி உங்க வாழ்க்கையும் இன்னைக்கு இனிப்பா இருக்க போகுது. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாம் லாபம்தான். புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தை 1ஆம் தேதியான இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கலாம். வாழ்க்கை துணை வழியிலிருந்து நல்ல பரிசுகள் அல்லது பண உதவி கிடைக்க வாய்ப்பிருக்கு. உங்க முகம் இன்னைக்கு தனி பொலிவோட இருக்கும். தொழில் ரீதியா வெளியூர்லிருந்து நல்ல செய்தி வரும். கூட்டாளிகள் உங்க யோசனையை ஏத்துப்பாங்க. உடம்புல இருந்த சோர்வு நீங்கி நல்ல சுறுசுறுப்பா வேலை செய்வீங்க.
இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பாதையில தான் போகும். சந்தோஷமா இருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, தை பிறந்தாச்சு. இனி உங்க கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் கூடும் நாளுங்க. மறைமுக எதிரிகள் விலகி ஓடுவாங்க. உடம்புல இருந்த நோய் தொல்லைகள் நீங்கி நல்ல ஆரோக்கியத்தோட பண்டிகையை கொண்டாடுவீங்க. தாய்மாமன் வழியிலிருந்து சீர் அல்லது உதவிகள் வர வாய்ப்பிருக்கு. பழைய கடனை அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும். வேலை இடத்துல உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் மறைஞ்சு நல்ல பெயர் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எந்த போட்டியில கலந்துகிட்டாலும் அதுல வெற்றி உங்களுக்குத்தான். வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான தீர்ப்பு வரும். மனசுல இருந்த பயம் போய் தெளிவான சிந்தனை பிறக்கும். வீட்ல விசேஷங்கள் களைகட்டும். பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். குலதெய்வ கோயிலுக்கு போக திட்டம் போடுவீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க உற்சாகமாவும் துடிப்பாவும் இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாளுங்க. உங்க ராசிநாதன் சந்திரன் பலமா இருக்கறதால மனசுல மகிழ்ச்சி பொங்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும். குழந்தைங்க இன்னைக்கு உங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. அவங்க படிப்புல அல்லது விளையாட்டுல ஏதாவது சாதனை பண்ணுவாங்க. குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். காதல் விவகாரங்கள்ல இருந்த சிக்கல் தீர்ந்து வீட்ல பச்சை கொடி காட்டுவாங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்னைக்கு நீங்க எதை திட்டமிட்டாலும் அது கச்சிதமா நடக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா பேராசப்படாம நிதானமா செயல்படுங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திச்சு பேசுவீங்க. அவங்க மூலமா சில நல்ல செய்திகள் வந்து சேரும். வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன உபாதைகள் வந்து போகலாம். அதனால அளவுக்கு அதிகமா இனிப்பு சாப்பிடாம பாத்துக்கோங்க. மத்தபடி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அம்பிகை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சூரியனுக்குத்தான் இன்னைக்கு பண்டிகையே. அதனால சூரிய பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு கைகூடும். அப்பா வழியில இருந்த சொத்து தகராறுகள் நீங்கும். சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் கிடைக்கும். 4 பேர் உங்கள பாராட்டி பேசுவாங்க. வீடு வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இன்னைக்கு அதுக்கான அஸ்திவாரம் போட நல்ல நாள். அம்மா உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். லாபம் பெருகும். பொங்கல் பண்டிகைய சொந்த பந்தங்களோட ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவீங்க. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அது மனசுக்கு பிடிச்ச அலைச்சலா தான் இருக்கும். மாணவர்கள் படிப்புல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்க வேலைய பாராட்டுவாங்க. இன்னைக்கு நீங்க ராஜநடை போடுவீங்கன்னு சொல்லலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய நாராயணர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முயற்சிகள் பலிக்கிற நாளுங்க. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு துணையா நிப்பாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க புதுசா எதை கத்துக்கிட்டாலும் அது மண்டையில சட்டுன்னு ஏறும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கிடும். பொங்கல் வாழ்த்து சொல்ல நிறைய ஃபோன் கால்கள் வரும். அது மனசுக்கு சந்தோஷத்தை தரும். குறுகிய தூர பயணம் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு லாபமா அமையும்.
எழுத்து, பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு பாராட்டு குவியும். உங்களுடைய தனித்திறமை இன்னைக்கு வெளிப்படும். கழுத்து வலி, கைவலி லேசா வந்து போகலாம். கழுத்துல சுளுக்கு பிடிக்காம பாத்துக்கோங்க. தொழில்ல புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆன்மீக பெரியோர்களை சந்திச்சு ஆசி வாங்குவீங்க. மனசுல ஒருவித தெம்பு உண்டாகும். தைரியமா செயல்படுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயக பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணமழை கொட்டப் போகுது. தனஸ்தானம் வலுவா இருக்கிறதால கைக்கு வராத பணம் கூட தானா வந்து சேரும். உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். குடும்பத்துல எல்லோரும் உங்க சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. ருசியான பொங்கல் கரும்புன்னு சாப்பிட்டு மகிழ்வீங்க. கண்ணுல இருந்த குறைபாடுகள் நீங்கும். வியாபாரத்துல கல்லா கட்டும். நகை ஜவலி வியாபாரம் பண்றவங்களுக்கு அமோகமான லாபம். வீட்ல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா முடியும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பொன் பொருள் வாங்கி தருவாங்க. வாக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. சொன்ன சொல்ல காப்பாத்த வேண்டிய கட்டாயம் வரும். மற்றபடி ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முகம் தெளிவா அழகா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசியில சந்திரன் உலாவரார். அதனால ஜென்ம ராசி பலன் நடக்குது. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். உங்க தோற்றத்துல ஒரு மிடுக்கு இருக்கும். ஆளுமை திறன் வெளிப்படும். வேலையிடத்துல உங்களுக்கு தான் முதல் மரியாதை. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த காரியங்கள் இன்னைக்கு விறுவிறுப்பா நடந்து முடியும். உடம்புல இருந்த சோம்பேறித்தனம் போய் நல்ல சுறுசுறுப்பு வரும். தலைவலி, உடல்வலி எல்லாம் பறந்து போகும். வெளியூர் பயணங்கள் மூலமா ஆதாயம் உண்டு. தொழில்ல இருக்கிற போட்டியாளர்களை திறமையா சமாளிப்பீங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு. ஆனா சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படாம இருக்கிறது நல்லது. படபடன்னு பேசிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. குடும்பத்துல அமைதி நிலவ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். நம்பிக்கையோட செயல்படுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும் நாளுங்க. பொங்கல் செலவு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அது மனசுக்கு நிறைவாதான் இருக்கும். கோயில் குளம்னு ஆன்மீக சுற்றுலா போவீங்க. ராத்திரி நேரத்துல சரியான தூக்கமில்லாம போகலாம். மனச அமைதியா வச்சிக்க தியானம் பண்றது நல்லது. தொழில் ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கிறவங்களுக்கு விசா, பாஸ்போர்ட் பிரச்சனைகள் தீரும். அங்கிருந்து நல்ல செய்தி வரும். தூரத்து உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. வண்டி வாகனத்தை சீர் செய்ய வேண்டியிருக்கும். வியாபாரத்துல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. இன்னைக்கு அமைதியா இருந்தாலே பல பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். இறை வழிபாடு மனசுக்கு ஆறுதல் தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும் நாளுங்க. பொங்கல் செலவு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அது மனசுக்கு நிறைவாதான் இருக்கும். கோயில் குளம்னு ஆன்மீக சுற்றுலா போவீங்க. ராத்திரி நேரத்துல சரியான தூக்கமில்லாம போகலாம். மனச அமைதியா வச்சுக்க தியானம் பண்றது நல்லது. தொழில் ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கிறவங்களுக்கு விசா, பாஸ்போர்ட் பிரச்சனைகள் தீரும். அங்கிருந்து நல்ல செய்தி வரும். தூரத்து உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க.
வண்டி வாகனத்தை சீர் செய்ய வேண்டியிருக்கும். வியாபாரத்துல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. இன்னைக்கு அமைதியா இருந்தாலே பல பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். இறை வழிபாடு மனசுக்கு ஆறுதல் தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தர்மசாஸ்தா. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க தொழில் ஸ்தானம் வலுவா இருக்கு. வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு பத்தின நல்ல தகவல் வரும். அப்பா வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கி லோன் ஈஸியா கிடைக்கும். சமூக சேவையில ஆர்வம் காட்டுவீங்க. 4 பேருக்கு நல்லது செஞ்சு பேர் வாங்குவீங்க. குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மறுபேச்சு இருக்காது. எல்லோரும் உங்க வழிக்கு வருவாங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கால்வலி, மூட்டுவலி இருந்தா அதுவும் சரியாகிடும். வெளியூர் பயணங்கள் மூலமா புது அனுபவம் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் உங்க எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும். தைரியமா முன்னேறுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க பாக்யஸ்தானம் பலமா இருக்கிறதால அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும். அப்பாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த வில்லங்கங்கள் விலகும். ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தெய்வீக நம்பிக்கை இன்னைக்கு அதிகமாகும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மாணவர்கள் படிப்புல கெட்டிக்காரங்கன்னு பேர் வாங்குவாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போற முயற்சி வெற்றியடையும். பிள்ளைகள் வழியில நல்ல செய்தி வரும். தொழில்ல இருந்த மந்தநிலை மாறி சுறுசுறுப்பு உண்டாகும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. இன்னைக்கு நாள் முழுக்க மனசுல ஒரு வித திருப்தி இருக்கும். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. நிம்மதியான மகிழ்ச்சியான நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.